चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 3/10/1971 அவ்யக்த பாப்தாதா மதுபன். பணிவு என்ற குணத்தினால் உலகை படைப்பவர் ஆவது. இன்று பாப்தாதா யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் யார்? இன்று பாப்தாதா உங்களை எந்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்திருக்கிறீர்களா? குழந்தைகளாகவோ இருக்கவே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம்? இவர்கள் அனைவரும் உலகை படைப்பவர் என்று பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உலகை படைப்பவர்களா? தந்தையின் கூடவே தந்தையின் காரியத்தில் உதவியாளர்களாக இருக்கிறீர்களா? புது உலகை படைக்க வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம் இல்லையா? அதே காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்களா அல்லது இனிமேல் தான் ஈடுபட வேண்டுமா? அப்படியானால் உலகை படைப்பவராக ஆகவில்லையா? நாம் அனைவரும் மாஸ்டர் உலகை படைப்பவர்கள் என்ற இந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கட்டும். இதே நினைவு எப்பொழுதும் இருப்பதினால் எந்த விசேஷ குணம் தானாகவே வந்துவிடும். பணிவு என்ற குணம் புரிந்ததா? மேலும் எங்கு பணிவு அதாவது சரளத்தன்மை இயற்கையான ரூபத்தில் இருக்குமோ அங்கு மற்ற குணங்களும் தானாகவே வந்துவிடுகின்றன. எனவே எப்பொழுதும் இந்த நினைவு சுரூபத்தில் நிலைத்திருந்து பின்பு ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்குங்கள் மற்றும் காரியத்தை செய்யுங்கள். பிறகு எதிர்நோக்குவதற்காக ஏதாவது சிறு சிறு விஷயங்கள் வருகிறது இல்லையா? அந்த விஷயங்கள் அனைத்தும் எப்படி வயதானவர்களின் எதிரில் சிறு சிறு குழந்தைகள் தன்னுடைய குழந்தைத்தனத்தின் அலட்சியத்தின் காரணமாக, அதாவது சொல்லிவிட்டாலும் மற்றும் ஏதாவது அந்த மாதிரி காரியம் செய்துவிட்டாலும் வயதானவர்கள் இவர்களை ஒன்றும் குறை சொல்ல முடியாது, வெகுளியான சிறை குழந்தைகள் என்று நினைக்கிறார்கள். இந்த மாதிரிதான் அவர்களுக்கு அனுபவம் ஆகும். எந்த பாதிப்பும் ஏற்படுவது இல்லை. அதேபோல் எப்பொழுது தன்னை மாஸ்டர் உலகை படைப்பவர் என்று நினைப்பீர்கள் என்றால் இந்த மாயாவின் சிறு சிறு தடைகள் குழந்தைகளின் சிறு சிறு விளையாட்டிற்கு சமமாக அனுபவமாகும். எப்படி சிறு குழந்தை ஒருவேளை குழந்தைத்தனத்தின் விவரம் தெரியாத நிலையில் உள்ளது, மூக்கையோ காதையோ பிடிக்கிறது என்றால் ஆவேசம் வருமா? ஏனென்றால் குழந்தைகளை குறை கூற முடியாது. ஒன்றும் அறியாதவர்கள் என்று நினைக்கிறீர்கள். அவர்கள் மேல் எந்த குறையும் தென்படுவது இல்லை. அதேபோல் மாயாவும் ஒருவேளை எந்த ஆத்மா மூலமாக பிரச்சனை, தடை மற்றும் சோதனை ரூபத்தில் வருகிறது என்றால் அந்த ஆத்மாக்களை பழியற்றவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மாயாதான் அந்த ஆத்மா மூலமாக தன்னுடைய விளையாட்டை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் பழி பாவம் இல்லாதவர் மேல் என்ன ஏற்படுகிறது? இரக்கம், கருணை வருகிறது இல்லையா? இந்த முறையில் எந்த ஒரு ஆத்மாவும் அதற்கான
காரணமாகி விடுகிறது. ஆனால் அவர்கள் எந்த பழியும் அற்றவர்கள். ஒருவேளை அந்த பார்வையில் ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்த்தீர்கள் என்றால், பின்பு முயற்சி செய்வதின் வேகம் எப்பொழுதாவது தோய்வாக முடியுமா? ஒவ்வொரு நொடியிலும் முன்னேறும் கலையின் அனுபவம் செய்வீர்கள். முன்னேறும் கலையில் செல்வதற்காக இந்த புரிந்து கொள்வதின் கலை மட்டும் வர வேண்டும். 16 கலைகள் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும் இல்லையா? அப்படி இதுவும் ஒரு கலைதான். ஒருவேளை இந்த கலையை தெரிந்து விட்டீர்கள் என்றால் பின்பு முன்னேறும் கலைதான். அது ஒருபொழுதும் நிற்காது. அதனுடைய வேகம் ஒருபொழுதும் தோய்வாக முடியாது. ஒவ்வொரு நொடியிலும் தீவிரத்தன்மை இருக்கும். மேலும் இப்பொழுது நிற்பதற்கான சமயம் எங்கிருக்கிறது? நின்று அந்த ஆத்மாக்களின் காரணம் மற்றும் நிவாரணத்தை தீர்வு செய்வதற்கான நேரம் இப்பொழுது இருக்கிறதா? இப்பொழுதோ பெரிய வயதானவராக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுதோ வானப்பிரஸ்த கடமைகளை முடித்துவிட்டு விலகிய நிலையில் செல்வதற்கான நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய வீடு எதிரில் தென்படவில்லையா? கடைசியில் யாத்திரையை முடித்துவிட்டு வீடு செல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயமும் விதவிதமான ரூபங்களில் விதவிதமான விஷயங்களாக எதிரில் எப்பொழுது வருகிறது என்றால், முதலில் இந்த பிரச்சனைகளை மற்றும் விதவிதமான ரூபங்களின் விஷயங்களை எத்தனை தடவை தீர்வு கண்டு மேலும் செய்து செய்து அனுபவியாக ஆகியிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை தடவை அனுபவிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்ற நினைவு இருக்கிறதா? அநேக தடவை செய்திருந்தோம் என்ற அந்த நினைவு வருகிறதா? சென்ற கல்பத்தில் தேர்ச்சி செய்தோம், கிராஸ் கடந்து செய்திருக்கிறோம், கடந்து சென்றிருந்தோம். கடந்து சென்றீர்களா அல்லது சென்றிருந்து இருப்பீர்களா? ஒருவேளை அநேக தடவை இந்த அனுபவம் செய்யவில்லை என்றால் இன்று இவ்வளவு நெருக்கத்தில் எப்படி வந்தீர்கள் என்ற இதையும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த கணக்கை போட தெரியாதா? பாண்டவர்களோ கணக்கில் திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். ஆனால் சக்திகள் நம்பர் 1 ஆகிவிட்டார்கள். இந்த நினைவு தெளிவான மற்றும் சரள ரூபத்தில் இருக்க வேண்டும். இழுக்க வேண்டியதாக இருக்க வேண்டாம். ஒருவேளை கல்பத்திற்கு முன்பு நடந்த விஷயத்தை இப்பொழுது வரை புத்தியில் பிடித்து இழுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் என்னவென்று கூறுவது? அவசியம் ஏதோ மாயாவின் இழுத்தல் இதுவரை இருக்கிறது. எனவே புத்தியில் கல்பத்திற்கு முன்பு நடந்த விஷயம் தெளிவாக மற்றும் சரள ரூபத்தில் வருவதில்லை. எனவேதான் தடைகளை கடந்து செல்வதில் கடினமான அனுபவம் ஆகிறது. கடினம் என்பது ஒன்றும் இல்லை. எவ்வளவு முயற்சி செய்வதின் காலம் முடிந்திருக்கிறது. எவ்வளவு ஞானத்தின் லைட், ஒளி மற்றும் மைட் சக்தி கிடைத்திருக்கிறது. அதன் பிரகாரம் தற்சமயம் சரளமானதாகவும் தெளிவானதாகவும் இருக்க வேண்டும். எப்படி ஒரு நிமிடத்திற்கு முன்பு ஒருவேளை ஏதாவது காரியம் செய்திருந்தீர்கள் என்றால் அது நினைவில் இருக்கிறதா அல்லது மறந்துவிட்டதா என்று அந்த மாதிரி தெளிவாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு நிமிடத்திற்கு முன்பு செய்த காரியம் தெளிவாக அனுபவம் ஆகிறதோ அதேபோல் 5000 வருடங்களுக்கு முந்தைய விஷயம் தெளிவாக அனுபவம் ஆகட்டும். எப்படி சக்திசாலியான கேமரா
புகைப்பட கருவி இருக்கிறது என்றால் ஒரு நொடியில் எவ்வளவு தெளிவான படத்தை பிடித்து விடுகிறது. எவ்வளவுதான் தூரத்தில் இருக்கும் காட்சியாக இருந்தாலும் அதுவும் தெளிவாக நேரெதிரில் வந்துவிடுகிறது. அப்படியானால் பவர்ஃபுல் கேமராமேன் ஆக நீங்கள் ஆகவில்லையா? கேமரா இருக்கிறதா? அல்லது மற்றவர்களுடையதை கடனாக பெற்று பின்பு உபயோகிக்கிறீர்களா? சக்திசாலியானதாக இருக்கிறதா? சென்ற கல்பத்திற்கு முந்தைய படங்கள் அதில் தெளிவாக வந்துவிடுகின்றனவா? இந்த மனம் இருக்கிறது இல்லையா, அது ஒரு பெரிய கேமராவாகும். இதில் ஒவ்வொரு நொடியின் படத்தை பிடிக்க முடியாதா? கேமராவோ அனைவரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் சில கேமராக்கள் அருகில் இருக்கும் படங்களை பிடிக்கிறது. மேலும் சில கேமராக்கள் சந்திரன் வரையிலும் புகைப்படத்தை பிடித்து விடுகின்றது. அதுவும் கேமராதான், இதுவும் கேமராதான். மேலும் இங்கே உள்ள சிறியவைகள் கூட கேமராதான் இல்லையா? அப்படி ஒவ்வொருவரிடமும் எவ்வளவு சக்திசாலியான கேமரா இருக்கிறது. அவர்கள் சந்திரனிலிருந்து இங்கே உள்ளதை, இங்கிருப்பதை, அங்கே உள்ளதை பிடிக்க முடியும் என்றால், நீங்கள் சாகார உலகத்தில் இருந்து கொண்டே நிராகார உலகத்தை, ஆகாரி உலகத்தை மற்றும் இந்த முழு உலகத்தின் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தின் படங்களை பிடிக்க முடியாதா? கேமராவை சக்திசாலியானதாக மாற்றுங்கள். அதில் எந்த விஷயம், எந்த காட்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே தென்படட்டும். விதவிதமான ரூபத்தில் தென்பட வேண்டாம். என்னவாக இருக்கிறதோ, எப்படி இருக்கிறதோ அப்படி தெளிவாக தென்படட்டும். இதைத்தான் சக்திசாலியானது என்று கூறுவது. பின்பு கூறுங்கள், ஏதாவது பிரச்சனையின் ரூபத்தில் இருக்குமா அல்லது விளையாட்டாக அனுபவம் ஆகுமா? அப்படி இப்பொழுதைய ஸ்டேஜின் நிலையின்படி அந்த மாதிரி ஸ்டேஜை உருவாக்குங்கள். அப்பொழுதுதான் தீவிரமாக முயற்சி செய்பவர் என்று கூறப்படும். ஒருவேளை அந்த மாதிரி கேமரா மூலமாக முதலில் படங்களை பிடிக்கப்படுகின்றன. அதன் பிறகு கழுவிய பிறகு இந்த படத்தை எப்படி பிடித்தோம் என்று தெரிய வருகிறது. இதேபோல் முழு நாளில் அவரவர்களின் தானியங்கி கேமரா மூலமாக அநேக படங்களை பிடித்து கொண்டே இருக்கிறீர்கள். பிறகு இரவில் அமர்ந்து எந்த விதமான படங்களை இன்று எந்த கேமராக்கள் மூலமாக பிடித்திருக்கிறோம் என்று தெளிவாக பார்க்க வேண்டும். மேலும் எது எப்படி இருக்கிறதோ அப்படியே படம் பிடிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது மேலே கீழே போய்விட்டதா? சில நேரங்களில் கேமரா சரியாக இல்லாத காரணத்தினால் வெள்ளை பொருட்கள் கூட கருப்பாகி விடுகிறது. ரூபம் மாறிவிடுகிறது. லட்சணங்களும் சில நேரம் மாறிவிடுகிறது. அப்படி இங்கேயும் சில நேரம் கேமரா சரியாக தெளிவாக இல்லாத காரணத்தினால் விஷயம் பிரச்சனையாகி விடுகிறது. அதனுடைய வடிவம் மாறிவிடுகிறது. அதனுடைய வர்ணமும் ரூபமும் மாறிவிடுகிறது. யதார்த்தமானதை யதார்த்தமற்ற ரூபத்தில் சில நேரம் பிடிக்கப்பட்டு விடுகிறது. எனவே எப்பொழுதும் தன்னுடைய கேமராவை தெளிவானதாகவும் சக்திசாலியானதாகவும் ஆக்குங்கள். தன்னை சேவாதாரி என்று புரிந்து கொள்வதினால் தியாகம், தபஸ்யா அனைத்தும் வந்துவிடுகிறது. சேவாதாரியாக இருக்கிறேன், மேலும் சேவைக்காக தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது என்று இப்படி புரிந்து கொள்வதினால் ஒரு நொடி கூட சேவை இல்லாமல் கழியாது.
எனவே எப்பொழுதும் தன்னை சேவாதாரி என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள். மேலும் தன்னை வயதானவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு சிறு சிறு விஷயங்கள் விளையாட்டு பொம்மைகளாக தென்படும். இரக்க மனம் உடையவராகி விடுவீர்கள். அவமரியாதைக்கு பதிலாக இரக்கம் வந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।